அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஆலிம் முஹம்மது சாலிக் கல்விக் குழுமத்தின் அழைப்பை ஏற்று இந்த புனிதமிகு ரமலான் நோன்பு திறக்கும் சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஏஎம்எஸ் கல்விக் குழுமத்தின் செயலாளர், தாளாளர், ஆலோசகர், நிறுவனங்களின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், நிர்வாகிகள், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் சலாத்தும் சலாமும் என அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து உரித்தாவதாக. 30 ஆண்டுகால கல்வி பயணத்தில் எமது கல்வி நிறுவனம் எமது கல்வி தந்தை டாக்டர் SM ஷேக் நூருதீன் அவர்களுக்கும் அவரதும் துணைவியார் சேர்பர்சன் மேடம் அவர்களுக்கும் அல்லாஹும்ம ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஷஹீரா என்ற துவாவை காணிக்கையாக்கி இறைவன் அவர்களுக்கு மஃபிரத் வழங்குவானாக என்ற முதற்கண் துவாவோடு இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றோம். முதலாவதாக கிராத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் எனும் வள்ளுவனின் வாக்கு உலகமெல்லாம் படைக்கப்பட்டு மனிதனையும் படைத்த இறைவன் நமக்கு தேவையானவற்றை, நமக்கு உரித்தானவற்றை அழகாக ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் ரமலானையும் அருளியிருக்கின்றான் என்பதற்காக வள்ளுவனும் வாக்கு படைத்திருக்கின்றான். வாழ்த்துக்கள். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவுவாயாக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயமாக ஓதக்கூடிய இந்த துவாவின் மூலம் இந்நிகழ்வினை இனிதாக ஆரம்பம் செய்கின்றேன். சிறப்பு இஃப்தார் நிகழ்வின் வரவேற்புரை வழங்கிட எமது கல்லூரி முதல்வர் முனைவர் KG பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும், சபை நிறைந்து வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மாலை வணக்கம். சமூக நல்லிணக்க ரமலான் மாத இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர், தமிழகத்தின் சலை திறந்த திடமான உழைப்பால் உயர்ந்த டாக்டர் VG சந்தோஷம், நிறுவனர் VGP குழுமம் சென்னை அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்நிகழ்விற்கு தலைமையேற்று எங்கள் கல்வி நிறுவனங்களை மாண்புடன் வழிநடத்தி வருகின்ற AMS கல்விக் குழுமத்தின் செயலாளர் மற்றும் தாளாளர் திரு முகமது சாலிக் அவர்களை உளமாற வரவேற்கின்றோம். 11 கோடிக்கான வாடிக்கையாளர்களை கொண்ட கலாட்டா மீடியா நிறுவனத்தின் பொது மேலாளர் திருமதி KS உமா அவர்களை இனிய நிகழ்விற்கு நெஞ்சம் நிறைந்து வரவேற்கின்றோம். பன்மொழி வித்தகர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் முனைவர் A ஜாகிர் உசைன் அவர்களை மாண்புடன் வரவேற்கின்றோம். இந்நிகழ்விற்கான அனைத்து சிறப்பு விருந்தினர்களை ஒருங்கிணைத்து எங்கள் கல்லூரியினுடைய ஆசிரியர்களையும் மாணவர்களையும் தன்னம்பிக்கை கருத்து ஆளுமையால் வழிநடத்தி வரும்
கல்லூரியினுடைய ஆலோசகர் பேராசிரியர் திரு ஏ முகமது அப்துல் காதர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் ஏ கதீர் அகமத், அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர்னுடைய கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் ஏஜே பால், இயக்குனர் பேராசிரியை திருமதி கவிதா, பொறியியல் கல்லூரியினுடைய துணை முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஏஎஸ் சல்மா பானு, இந்நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஜுனைத்துர் ரகுமான் மற்றும் முனைவர் மாணவர் சேர்க்கை குழுமத்தினர் உள்ளிட்ட அனைத்து கல்லூரியினுடைய துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஆய்வக தொழில்நுட்ப உதவியாளர்கள், ஹெட் ஆஃபீஸினை சார்ந்த அலுவலர்கள், கல்லூரியினுடைய அட்மிஷன் குழுமத்தினர், ஃபைனான்ஸ் செக்ஷன், கேம்பஸ் மேனேஜர், டிரான்ஸ்போர்ட் மேனேஜர், லைப்ரரியன், ஃபிசிக்கல் டைரக்டர், ஹாஸ்டல் அத்தாரிட்டி ஆகிய அனைவரையும் இச்சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். ரம்லான் மாதம் அருள் நிறைந்த மாதம். விடியற்காலையிலிருந்து சூரிய மறைவு வரை உண்ணா நோன்பு இருந்து இறை வழிபாட்டின் மூலம் நன்மையினை நாடுகின்ற மாதம். எங்கள் கல்லூரினை பொறுத்தவரை ஒற்றுமையுடன் எவ்வித இன மத மொழி வேறுபாடு இன்றி அனைவருக்கும் நன்மைகளை நேர்மையாகவும் உண்மையாகவும் கட்டுப்பாட்டுடன் ஒழுக்கத்துடன் அனைத்து காலங்களிலும் கண்ணியத்துடன் கடைபிடித்து வருகின்றோம். எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர்கள் இந்து, கிறிஸ்து, இஸ்லாம் இனத்தவர்கள். இந்து மாணவர்கள் கூட நோன்பு கடைபிடித்து வருகின்றார்கள். இதுவே சமூக நல்லிணத்திற்கான சான்றாகும். அடுப்பங்கரை அணைந்ததற்கு பிறகுதான் நமக்கு ஞாபகம் வருகிறது அண்டை நாடு எரிந்து கொண்டிருக்கிறது. 30 நாள் நோன்பினிலே இறைவன் அருள் நிறைந்த இந்த புனித மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்கும் ஒற்றுமையோடு சமத்துவத்தோடு சகோதர மாண்புடன் வாழ்வில் அமைதி பெறுக. இனிய ரமலான் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ சார். ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனஃப்னா வ இலைக்கல் மசீர். எங்கள் இறைவா, உன்னை முற்றிலும் சார்ந்திருக்கின்றோம். நாங்கள் உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கின்றோம். எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகின்றோம். மேலும் உன்னிடமே எங்கள் மீளுதலும் இருக்கின்றது என்ற துவாவை மொழிந்தவனாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் எமது கல்வி நிறுவனங்களின் ஆலோசகர் பேராசிரியர் ஏ முகமது அப்துல் காதர் அவர்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இந்த சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய செயலாளர் மற்றும் தாளாளர் அன்பு சகோதரர் முகமது சாலிக் அவர்கள், இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள மதிப்புக்கும் மரியாதைக்குரிய விஜிபி குழுமத்துடைய தலைவர் ஐயா விஜிபி சந்தோஷம் அவர்கள், நிகழ்ச்சியிலே முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டுள்ள சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மரியாதைக்குரிய ஜாகிர் ஹுசேன் அவர்கள், கலாட்டா நிறுவனத்தின் பொது மேலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி உமா அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்புரை நிகழ்த்திய பொறியியல் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் பார்த்திபன் அவர்கள், துணை முதல்வர் சல்மா பானு அவர்கள், அதே போல் ஆர்கிடெக்சர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் பால் அவர்கள், இயக்குனர் கவிதா அவர்கள், பாலிடெக்னிக் கல்லூரியுடைய முதல்வர் கதீர் அகமது அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினர் ஐயா விஜிபி சந்தோஷமுடைய உதவியாளர் திரு பீட்டர் அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள துறை தலைவர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய நிகழ்ச்சி. இஸ்லாமியரான பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன் அவர்களும் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஐயா விஜிபி சந்தோஷம் அவர்களும் திருமதி உமா அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தமிழர்களின் பண்பாடு இதுதான், தமிழரின் கலாச்சாரம் இதுதான், தமிழ்நாடு என்பது இது ஒரு சகோதர சமத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்வு, இந்த இஃப்தார் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
இதுபோன்று தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே நம்மெல்லாம் இங்கு கூடியிருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய கல்லூரியுடைய ஃபவுண்டர், சேர்மன் மரியாதைக்குரிய ஷேக் நூருதீன் அவர்கள். அவர்களை இந்த நிலத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய கனவுகளை ஒவ்வொன்றாக அவருடைய வழியிலே, வெற்றி பாதையிலே கல்லூரியுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சாலிக் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதில் இன்றைய நிகழ்வும் அவருடைய கனவை நிஜமாகி இருக்கக்கூடிய நிகழ்வாக தான் நினைக்கின்றேன். அவரும் இதுபோன்ற சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த மனிதர் ஷேக் நூருதீன் அவர்கள். அவர் வழியிலே சாலிக் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள ஐயா விஜிபி சந்தோஷம் அவர்கள் திருக்குறளையும் திருவள்ளுவருடைய பெருமையும் உலகமெல்லாம் பரப்பி கொண்டிருப்பவர். தமிழ் மனத்தை இந்த சர்வதேச அளவில் கொண்டு சென்றவர். திருவள்ளுவருக்கு சிலைகளை நிறுவி இன்று உலகமெங்கும் ஏராளமான சிலைகளை நிறுவி திருக்குறளையும் திருவள்ளுவரின் புகழையும் தொடர்ந்து அவருடைய சர்வதேச உலக தமிழ் சங்கம் மூலமாக பரப்பி கொண்டிருக்கின்றார். ஐயாவுடைய அந்த சிறப்பான பணி மென்மேலும் வளர்ச்சியடைய இந்த மகத்துவமிக்க இஃப்தார் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு மற்றொரு முத்தாய்ப்பாய் திருக்குறளை அரபி மொழியிலே மொழிபெயர்த்து, திருக்குறள் மட்டுமல்ல, பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள், ஆத்திச்சூடி இவற்றையெல்லாம் அரபி மொழியிலே மொழிபெயர்த்த பேராசிரியர் ஜாகிர் ஹுசைன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வாக இது அமைந்திருக்கின்றது. இஸ்லாம் ஒரு மனிதர் வெற்றி பெற வேண்டும் என்றால், இஸ்லாம் சொல்வது தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமானது. தன்னம்பிக்கையோடு சேர்ந்து இறை நம்பிக்கையும் இருந்தால்தான் ஒரு மனிதர் வெற்றி பெற முடியும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அதற்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் சில பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்மை வழிகாட்டக்கூடிய திருக்குரானும், நமக்கு வழிகாட்டியாக இருந்தக்கூடிய பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அதற்கு ஒரு ஒப்பற்ற பயிற்சியாகத்தான் இந்த ரமலான் நோன்பை நாம் பார்க்கின்றோம். 30 நாட்கள் விரதம் இருப்பது என்பது பட்டினி கிடப்பதோ நீர் பருகாமல் இருப்பதோ கிடையாது. நம்முடைய மன இச்சைகளை கட்டுப்படுத்தி இறையச்சத்துடன் செயல்படுவது தான் இந்த ரமலானின் மிகப்பெரிய பயிற்சி. மனிதர்கள் உண்மை பேசுபவர்களாக, நேர்மையாக நடந்து கொள்பவர்களாக, புறம் பேசாதவர்களாக, போராமைப்படாதவர்களாக, கோபப்படாதவர்களாக, நற்சிந்தனைகளுடன், நல்ல சிந்தனைகளுடன், நல்ல செயல்களையும் செய்யக்கூடிய மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதம் பார்க்கப்படுகின்றது. ஒரு மனிதர் 30 நாட்கள் இதை தொடர்ந்து கடைபிடித்துவிட்டு அதை மீதமுள்ள 11 மாதங்களும் கடைபிடித்தால் அந்த மனிதர் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க முடியாது, ஒரு மகத்தான மனிதனாக மாறிவிட முடியும் என்பதைத்தான் திருக்குரானும் பெருமானார் அவர்களும் வழிகாட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பயிற்சி தான் இந்த ரமலான் நோன்பு என்பது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ரமலான் மாதத்திலே மாணவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே ஓய்வு தேவைப்படுகிறது என்று நினைக்கின்றோம். 2 மணி நேரம் நமக்கு விடுமுறை கொடுப்பார்களா, ஓய்வு தருவார்களா என்று தான் நாம் நினைக்கின்றோம். ஆனால் ரமலான் மாதத்தில் தான் பெருமானார் அவர்கள் பத்ர் போரை நடத்தினார்கள், போரிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள். ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக பணியில் ஈடுபட வேண்டும், அதிகமான நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அப்படி அவர்கள் பத்ர் போரிலே ஈடுபடும்போது அவர்கள் அந்த போரிலே தோல்வியுற்ற அந்த எதிரணியை சார்ந்த ஒரு 70 பிணை கைதிகளை அவர்கள் பிடித்து வருகின்றார்கள். அந்த பிணை கைதிகள் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து பயந்து நிற்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கை என்னாகுமோ என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள். அப்போது பெருமானார் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரே ஒரு நிபந்தனை தருகின்றேன், அந்த நிபந்தனையை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் உங்களை விடுதலை செய்து விடுகிறேன் என்கின்றார்கள். அந்த நிபந்தனை என்னவென்றால், இங்குள்ள குழந்தைகளுக்கு 10 பேருக்கு ஒவ்வொருவரும் கல்வியை கற்றுத்தர வேண்டும். அப்படி நீங்கள் கல்வி கற்றுத்தந்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த பிணை கைதிகள் ஒவ்வொருவரும் அங்கு உள்ள திண்ணைகளிலே அமர்ந்து கல்வியை கற்றுத்தருகின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் தோழராக மாறிவிடுகின்றார்கள், பெருமானார் அவர்களின் தோழராக மாறிவிடுகின்றார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். பிற்காலத்தில் அவர்கள் திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இப்படி கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கின்றது. ஆண் எப்படி கல்வி கற்கிறார்களோ அதே போல தான் பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரமலான் மாதத்தில்
மிகப்பெரிய மகத்துவமான ஒரு நற்செயலை நாம் செய்ய வேண்டும் என்று கடமையாகவும் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அது ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இறைவனுக்கும் வானவர்களுக்கும் ஒரு உரையாடல் நடைபெறுகின்றது. வானவர்கள் இறைவனை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த உலகத்தில் நீ படைத்ததிலே எது வலிமை மிக்கது என்று கேட்கின்றார்கள். அப்போது இறைவன் சொல்கின்றார், இந்த உலகத்திலே நான் படைத்த போது மலைகளை படைத்தேன், இந்த உலகம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மலைகளை படைத்தேன் என்று சொல்கின்றார். அப்போது அந்த வானவர்கள் கேட்கின்றார்கள், மலைதான் வலிமையானதா என்று கேட்கின்றார்கள். அப்போது இறைவன் சொல்கின்றார், இந்த மலைகளை உடைக்கக்கூடிய இரும்பை நான் படைத்தேன் என்று சொல்கின்றார். அப்போது வானவர்கள் மீண்டும் கேட்கிறார், இரும்பு தான் வலிமையானதா என்று கேட்கின்றார். இல்லை, இரும்பை உருக்கக்கூடிய நெருப்பை நான் படைத்தேன் என்று இறைவன் சொல்கின்றார். நெருப்பு தான் உன்னுடைய படைப்பில் வலிமையானதா என்று கேட்கின்றார்கள். அப்போது இறைவன் சொல்கின்றார், நெருப்பை அணைப்பதற்கான தண்ணீரை நான் படைத்தேன் என்று சொல்கின்றார். அப்போது வானவர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள், தண்ணீர் தான் வலிமை மிக்கதா என்று. இல்லை, தண்ணீரை சிதறடிக்கக்கூடிய காற்றை நான் படைத்தேன், காற்று தான் வலிமையானதா என்று கேட்கும்போது இறைவன் சொல்கின்றான், நான் படைத்ததிலே வலிமையானது தான தர்மங்கள் செய்யக்கூடிய மனிதன். வலது கையால் இடது கைக்கே தெரியாமல் தானம் தர்மம் செய்யக்கூடிய மனிதன்தான் நான் படைத்ததிலே வலிமை மிக்கவன் என்று இறைவன் சொல்கின்றான். அப்படி ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமை நம்முடைய ரமலான் மாதத்திலே ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும், வசதி படைத்த இஸ்லாமியருக்கும் கடமையாக இருக்கின்றது. வசதி இல்லாதவர்கள் எப்படி தர்மம் செய்வது என்பதையும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய நற்செயல்கள் எல்லாம் தர்மம் என்று இஸ்லாம் சொல்கின்றது. நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஒரு சிறிய கல்லோ ஒரு முள்ளோ இருந்தால் அதை அகற்றிவிட்டு சென்றால் கூட அது ஒரு தர்மம் என்று இஸ்லாம் சொல்கின்றது. இப்படி இது ஈகை திருநாளாக நாம் கொண்டாடுவதற்கு மிக முக்கிய காரணமே ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடு. ஜக்காத்தை செலுத்தாத வசதி படைத்தவர்கள் இருந்தால் அவர்கள் செய்த அத்தனை இறைவணக்கங்களும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே தர்மத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான வேளையிலே, இஃப்தார் வேளையிலே கேட்கக்கூடிய இறைவனிடம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த இஃப்தார் தினத்திலே நாம் அனைவரும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஐயா மரியாதைக்குரிய விஜிபி சந்தோஷம் அவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களின் சிறப்பான பணிகள் மென்மேலும் வளர்ச்சியடைவதற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கல்லூரியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஷேக் நூருதீன் அவர்களுக்காகவும் இந்த கல்வி அடுத்த கட்டத்திற்கு வெற்றி பாதையை நோக்கி நகர்த்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் முகமது சாலிக் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கல்லூரி ஒரு தமிழகத்தில் தலை சிறந்த கல்லூரியாக உருவாகுவதற்கும் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம், துவா செய்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஈருலக நலவுகளை பெற்றுக்கொள்ள 5 வார்த்தைகள். அல்லாஹும்ம அஃபிர்லி வர்ஹம்னி வ ஆஃபினி வஹதினி வர்சுக்னி. மன்னிப்பு, கருணை, ஆரோக்கியம், நேர்வழி, வாழ்வாதாரம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த துவாவை நினைவு கூர்ந்தவனாக விழா தலைமை உரை வழங்கிட மாண்புமை செயலர் தாளாளர் ஜனாப் ஹெச் முகமது சாலிக் அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Respected Chief Guests, respected Principal Sir, respected Principal of Architecture, respected Advisor Sir, respected Director Ma'am, respected Principal of Polytechnic, and my dear family, I wanted to free my mind here. இன்னைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நம்ம போன வருஷத்துலேருந்து கேம்பஸில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது 2வது வருஷம். அதுக்கு முன்னாடி ஃபவுண்டர் இருந்த பீரியடில் அவர் வீட்டில் நடக்கும். அப்போது எல்லோரும் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு. அது ஒரு மாதிரி ஜேன்னு இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு. இன்றைக்கி அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இங்கே இருக்கேன். நான் போன இஃப்தார் பார்ட்டிலே சொல்லியிருந்தேன், ஃபவுண்டர் இங்கே இருக்காருன்னு சொல்லி. ஸோ அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், இந்த காலேஜ் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க
கடைசி வரைக்கும் அவங்களுடைய லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் அதுக்காக உழைச்சிட்டே இருப்போம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சரி எதுக்காக இஃப்தார் பார்ட்டிலாம் வைக்கிறீங்க, இஃப்தார் பார்ட்டியா அப்படின்னாரு. இஃப்தார் பார்ட்டி, இந்த பார்ட்டின்றதுனால இன்றைக்கி காலகட்டத்தில் யார் யாரோ பார்ட்டி நடத்துறதுனாலையோ என்னவோ தெரியல, இந்த பார்ட்டின்ற வார்த்தை வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இஃப்தார் நிகழ்ச்சின்னு வைக்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கி முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்துருக்கோம். எல்லோரும் சேர்ந்து இந்த நோன்பு திறக்கிற ஒரு தருணத்தில் ஒன்றா இருக்கிறதுக்காக இதை சேர்த்து பண்ணியிருக்கிறோம். இது காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆர்கிடெக்சர் காலேஜுக்கும் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் பாலிடெக்னிக்குக்கும் ஒரு யூனிட்டி பெருசாக கனெக்ஷன்ஸ்லாம் பெருசாக இருந்ததில்லை. இது நான் புதுசாக சொல்கிறேன்னு இல்லை, நிறைய பேருக்கு நான் வந்த புதுசில் இவங்க தான் நம்ம ஆர்கிடெக்சர் ஸ்டாஃபாக, இவங்க தான் நம்மளுடைய பாலிடெக்னிக் ஸ்டாஃபாக, இன்ஜினியரிங் ஸ்டாஃபுக்கு தெரியறதில்லை. எல்லாரும் எல்லா சில நிகழ்ச்சிகளில் ஒன்றா இருந்து ஒன்றா பகிர்ந்துக்கிட்டு நம்மளுடைய ஒரு யூனிட்டி பில்ட் ஆகணுன்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் இது நான் செஞ்சது ஒன்றும் புதுசும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஃபவுண்டர் இருந்த பீரியடில் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு என்னென்னா, இஸ்லாம்ன்ற மார்க்கம் வந்து எப்பயுமே யூனிட்டி தான். இட் ஆல்வேஸ் சஸ் பீஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்தா அது வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கு. பட் அது உண்மை இல்லை. இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து பின்னாடி இருந்து பேசுகிறவங்க பல மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடியவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு என்ன நல்லது செஞ்சாலும் விமர்சனம் பண்ணவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசார சொல்கிறேன், உங்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறதுலையோ உங்கள் கூட ஒன்றா உட்காந்து இங்கே சாப்பிட்றதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு மேடை தான் டிஃப்ரென்ஸை தவிர எனக்கு அங்கே வந்து உட்காரணும் போல தான் இருக்குது, டு பி ஹானஸ்ட். என்னுடைய இந்த பிளான், இந்த விஷன், இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிற சில விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும். அது போக சில சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸ் நம்ம இங்கே ஸ்டாஃபுகளை கூப்பிட்டு ஹானர் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு மேடை வேணும். அதுக்காக தான் இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இது இன்னும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் வேணும். நான் கொஞ்சம் இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம செய்கிற சில நல்லதுகளுமே சில பேருக்கு அது வேறு மாதிரி போய் சேருதுன்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. அது அவங்களுடைய புரிதல் தானே தவிர நான் செய்கிறத செஞ்சுட்டே தான் இருப்பேன். இது இப்போ மட்டும் இல்லை, நம்ம பொங்கல் விழாவிலேருந்து நம்ம அடுத்தது நம்மளுடைய நான் முஸ்லீம் ஸ்டாஃப்ஸையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுல இருந்து இன்னும் நம்ம எல்லா இடத்துலையும் எந்த வகையிலையுமே நம்ம டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறதுல நம்மளுடைய புரிதலில் இருந்து, இது நான் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃபவுண்டர், நம்ம காலேஜுடைய ஃபவுண்டர், என்னுடைய தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்தது, யாரையும் எந்த இடத்துலையும் கீழே பார்த்துடக்கூடாது. ஏன்னா அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தால் அவர் நம்மளோட பெருசாக போயிருப்பாரோ என்னவோ தெரியல. இப்போது ஒரு அடிமட்ட வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருந்தால் நமக்கும் மேலேயே போயிருக்க முடியுமோ என்னவோ தெரியல அவங்க திறமையால். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது யாரையும் எந்த இடத்துலையும் டிஃப்ரென்ஸாக கூடாதுன்ற ஒரு மனநிலையில் தான் நான் வளர்ந்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கிறேன். அப்படி தான் என்கிட்ட இருக்கிறவங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களை மனிதனாக பாருங்கள். அதுக்கு தானே நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கிறோம். அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறேன். இது புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்ச நாளாக மேடையில் ஏறினா இந்த குட்டி ஸ்டோரி சொல்கிறது ஒரு வழக்கமாயிருச்சு. ஒரு காட்டில் நிறைய விதமான மரங்கள் இருக்குமா. ஒரு மரத்தில் பழங்காய்க்குமா, ஒரு மரம் முள்ளாக இருக்குமா, ஒரு மரம் அந்த ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடிய செடிகள் இருக்குமா. ஒன்று நினச்சிக்குமா, நான் தான் இங்கே மெயினாக இருக்கிறேன். ஒரு ஆலமரம் நினைக்குமா, என்னுடைய வேறு தான் வந்து இது முக்கியம், நான் தான் எல்லாருக்கும் நிழல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இந்த பழங்காய்க்கிற மரம் நினைக்குமா, நான் தான் எல்லாருக்கும் உணவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளவர்ஸ் நினைக்குமா, நான் தான் இந்த ஃபாரஸ்ட்டை அழகாக்குறேன்னு சொல்லிட்டு. ஒரு புயல் அடித்த உடனே எல்லாமே சாய ஆரம்பிச்சிருச்சான். அப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்து அந்த வேர் தான் வந்து அந்த மண்ணை காப்பாற்றுச்சான். இது எப்படின்னா, நம்ம எல்லாம் நினச்சிக்குவோம் நம்ம தான் பெருசு,
அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னொருத்தரை பார்த்து அவங்க தான் பெருசு, நம்ம செய்கிறது அவங்க குத்த சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் வந்துட்டு அவங்கள நம்ம வந்து மதிக்கக்கூடாது, நம்ம பண்ணுற விஷயங்கள் தான் சரின்னு நினச்சிக்குவோமா. ஆனால் ஒரு கஷ்டம்னு வந்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஒன்றா தான் இருக்கணும். அதுதான் மனித மாண்பு. ஸோ அப்படியே இருப்போம். We have a long way to go. Thank you everyone. Have a great life ahead. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கும் மக்களை என்று பாரதிதாசனின் வரிகளை பாங்காக எடுத்துரைத்த எமது செயலர் தலைவர் அவர்களுக்கு நன்றி. Now the time for honoring our special invitee and chief guest with the shawl and mementos. மேடையில் வீட்டிற்கும் அனைத்து விழா சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. திருமதி KS உமா அவர்களுடைய அறிமுக உரையை ஆற்றிட TS கவிதா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Good evening, everyone. It's my honor to introduce our guest of honor of the day, an inspiring personality, Mrs. Uma KS. She has a rich experience in sales, marketing, and public relations, having worked with reputed media organizations such as Dinamalar, Business Standard, Big FM, Daily Tanti, and Kumudam. She is currently serving as a general manager at Galata. Apart from her professional achievements, she is actively involved in women empowerment initiatives, guiding many girls and women towards education, independence, and self-sufficiency through MSME programs. She also serves as the Women Wing State President of Anti-Corruption and Vigilance Foundation of India, and is a Women Grievance Board member in the Internal Complaints Committee at Roots Industries India Private Limited. Her contributions have been recognized with the Women Achievers Award in 2019 by Dr. APJ Abdul Kalam International Foundation and the Pink Women Award in 2020. She is also blessed with a supportive family who continue to inspire her journey. Today, we are truly honored to have such an inspiring personality among us. We welcome you, ma'am. Thank you. May I call upon our respected guest, Galata Media General Manager, Mrs. Uma Madam, on dais to deliver the special address. அனைவருக்கும் வணக்கம். இனிய மாலை பொழுதில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். It's been a real great honor to be here. And in fact, to be precise, இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கு வந்து சார் சொல்லியிருந்தார், அப்துல் சார், இன்றைக்கி வந்து ஒரு நோன்பு இருக்குது, இஃப்தார் நோன்பு, ஸோ நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிவிட்டு, இன்றைக்கி எங்கள் வீட்லேயுமே கார்டியா நோம்புன்னு சொல்லுவாங்க, ஒரு நோன்பு. ஸோ வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, நம்ம வீட்டில் நோன்பு இருக்குது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் நோன்பு தான், அங்கேயும் நோன்பு தான், இறைவன் எல்லா இடத்துலையும் தானே இருக்காரு, எந்த நோன்பாக இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் என்னோடய டாட்டர்ஸை நீங்கள் அங்கே நோன்பு கும்பிடுங்க, நான் இங்கே நோன்பு கும்பிடுறேன், இறைவன் நம்ம எல்லாரையுமே காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். ஸோ இட்ஸ் ரியலி அ ப்ரிவிலேஜ் அண்ட் ஆனர் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல் அண்ட் வெரி பிளெஸ்ட். இவ்வளோ ஒரு என்டர்ப்ரைசிங் யங் ஒரு உங்களுக்கு வந்து லீடராக கிடச்சிருக்கிறது உங்கள் காலேஜ்க்கு, இட்ஸ் ரியலி குட். அண்ட் ஐ திங்க் இங்கே உள்ள சீனியர்ஸ் should probably guide him and the youngster should take the motivation from him, and I'm very sure this college will do wonders in the long run. and இங்கே உள்ள மாணவர்கள் எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம எல்லாருமே கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடுறோம். ஸோ அதுக்கு என்றைக்குமே பவர் அதிகம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் நன்மைகளும் பீஸும் இருக்கணும். இந்த ரமணான் மாதம் எல்லாத்துக்குமே நல்லதாக அமையும்னு நான் நம்புகிறேன். ஸோ சலாம் அலைக்கும், நன்றி. Thank you, ma'am. Dr. Jahir Hussain, head of the Department of Arabic, University of Madras,
அவர்களை அறிமுகப்படுத்திட நமது துணை முதல்வர் டாக்டர் A.S. சல்மா பானு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Respected dignitaries, esteemed faculty members, dear students and beloved guests. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. It's my great honor and privilege to welcome our distinguished guest of honor for this evening's iftar gathering. Dr. A. Jahir Hussain, Associate Professor and Head of the Department of Arabic, Persian and Urdu at the University of Madras, Chennai. Dr. Jahir Hussain is a renowned scholar of Arabic and accomplished academician, poet, writer and translator. A gifted polyglot, he writes fluently in Arabic, Tamil and English, contributing immensely to the enrichment of literature and intercultural understanding. One of his most remarkable achievements is being the first scholar to translate the timeless Tamil classic, the Tirukkural, directly from Tamil into Arabic. This historic work, undertaken with the support of the government of Tamil Nadu, was released in 2013 by the former Chief Minister of Tamil Nadu, J. Jayalalitha. Through this monumental effort, he brought the wisdom of Tamil literature to the Arabic-speaking world. Dr. Jahir Hussain has also translated other important Tamil works into Arabic, including Aathithudi by the great poet Avvaiyar, as well as selected poems of Subramani Bharati and Bharatidasan. At the same time, he has introduced modern Arabic literature to Tamil readers, thereby building a meaningful bridge between cultures. He has presented the Arabic translation of Tirukkural in several countries, including Saudi Arabia, United Arab Emirates, Oman, Kuwait, Malaysia, and Singapore. He also set a world record by reciting Tirukkural in Tamil and Arabic continuously for 5 hours and 30 minutes at an event organized by the International Institute for Tamil Studies. Dr. Jahir Hussain has authored 24 books and 42 research papers and has guided 14 PhD scholars and 50 MPhil students. He has organized and participated in numerous national and international seminars, workshops, and conferences. For his outstanding contributions, he has received many prestigious recognitions, including the Tamil Nadu Government Best Translator Award in the year 2016, Best Researcher Award in the year 2023 from the University of Madras, and the Arul Selvar N. Mahalingam Translation Award in the year 2024. Through his scholarly and literary efforts, Dr. Jahir Hussain contributes to strengthen cultural and literary ties between Tamil and Arabic worlds, making him one of the prominent ambassadors of intercultural understanding. On behalf of the organizers and everyone present here, I extend a warm and heartfelt welcome to our respected guest of honor. We are truly honored by his presence with us today this evening. Thank you, sir, for graciously accepting our invitation and joining us for this blessed gathering. Thank you all. Allahumma aghfirli fi halalika and haramika wa anini fadlika amman siwak. I have privilege to call upon our respected chief guest, Head of the Department of Arabic, University of Madras, Dr. Jahir Hussain and Dias, to deliver his special iftar address. Allah, Allah, Allah. هو الرب الذي وضع القواعد لكي تدور وتسافر مليارات ومليارات الكرات الأرضية في جميع الجهات والفضاء دون أي حدود، وهو النور العظيم الذي لا يمسه كلام أو عقل.
அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள், எல்லா திசையினுமோர் எல்லையில்லா வெளிவானிலே நில்லாது சுழன்றோட நியமம் செய்துருள் நாயகன், சொல்லாலும் மனத்தாலும் தொடரொணாத பெருஞ்சோதி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் அற்புதமான பாடல் அல்லாஹ் பாடல். அந்த பாடலின் ஒரு பகுதிதான் இந்த வார்த்தைகள். நம் நாட்டினுடைய அடையாளத்திற்கு, சமய நல்லிணத்திற்கு, ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மகாகவி பாரதியார். அல்லாவை பற்றி இவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கிறார். இதுதான் நம்முடைய மண்ணின் அடையாளம், மண்ணின் சிறப்பு. நான் 2015 சவுதி அரேபியாவிற்கு திருக்குறளை அரங்கேற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. 4 நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு அற்புதமான அரபு கவிஞர்கள் மாநாட்டிலே சவுதி அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தார்கள். திருக்குறள் அரபு மொழியாக்க பணியை கேள்விப்பட்ட சமூக அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் இந்த சவுதி அரேபியாவிலே அரபு கவிஞர்கள் மாநாட்டில் எப்படியாவது திருக்குறளை அரங்கேற்றம் செய்துவிட வேண்டும் என்று பேசி அந்த நிர்வாக பெருமக்களை அணுகி கேட்டபோது அவர்கள் முதலிலே அந்த நூலை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் வாசித்து பார்த்துவிட்டு சொல்கிறோம் என்றார்கள். நான் இங்கிருந்து திருக்குறள் அரபு மொழிபெயர்ப்பினுடைய அந்த PDF ஃபைலை அவர்களுக்கு நான் அனுப்பி வைத்தேன். இரவு பகலாக அரபு கவிஞர்கள் 3 பேர் அதை வாசித்து ஆராய்ந்து இவ்வளவு அற்புதமான ஒரு நூலை, ஒரு அற இலக்கியத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இவ்வளவு அற்புதமான ஒரு சிறந்த ஒரு இலக்கியத்தை எங்களுக்கு இவ்வளவு காலதாமதமாக கொண்டு வந்திருக்கிறீர்களே, உடனடியாக பேராசிரியர் அழைத்து வாருங்கள், இந்த அரங்கிலேயே, இந்த நிகழ்விலேயே நாம் திருக்குறளை அந்த அரபு கவிஞர்கள் மாநாட்டிலே நான் அரங்கேற்றம் செய்யலாம் என்று சொன்னார்கள். பார்க்கக்கூடிய எல்லா மக்களிடமும் அந்த சவுதி அரேபியாவிலே ஒரு சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பை, ஒரு அற இலக்கியத்தை இவர் தமிழிலிருந்து நேரடியாக மொழியாக்கம் செய்திருக்கிறார். அதுதான் திருக்குறள். அந்த 2015 சவுதி அரேபியாவிலே நிகழ்ந்த அந்த மாநாட்டிலே, இன்னும் சொல்லப்போனால் அரபு மண்ணிலே முதலாக அரங்கேற்றம் செய்யப்பட்ட இந்திய இலக்கியம் திருக்குறள் என்கிற ஒரு சிறப்பு அந்த நிகழ்வின் மூலமாக கிடைத்தது. அதுதான் நம்முடைய சிறப்பு. இந்த இஃப்தார் நிகழ்வு அந்த சமய நல்லிணக்கத்தை, அன்பை பரிமாறக்கூடிய, ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புதமாக நிகழ்வாக இந்த நிகழ்வை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஆலிம் முஹம்மது சாலிஹ் கல்லூரிக்கு என்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது, தனி சிறப்பு இருக்கிறது. இந்திய திருநாட்டிலே இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே, பொறியியல் துறையிலே இன்றைக்கு AMS என்கிற ஒரு 3 எழுத்துக்கு என்கிற ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை, அந்த தரம், அந்த சிறப்பு கியாமத்து வரை நீடித்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையை இந்த அருமையான வேளையிலே நான் வல்ல இறைவனிடம் முறையிடுகிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பிரார்த்திப்போம். அந்த கல்லூரியை மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அன்பு சகோதரர் செயலாளர் தாளாளர் முகமது சாலிஹ் அவர்கள், இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, போற்றுதலுக்கூடிய அன்பு அண்ணாச்சி அவர்கள், உண்மையிலே அவர் என்னுடைய உறவினர். அவருடைய மகளை எங்கள் ஊரிலே தான் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள், தக்கலையிலே. என்னுடைய உறவினர் அவர்கள். அதேபோல் அன்பு சகோதரி உமா அவர்கள், இந்த கல்லூரிக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பேராசிரியர், முதல்வர், துணை முதல்வர்கள், துறை தலைவர்கள், ஆசிரியர் பெருமக்கள்,
சிறப்பு விருந்தினர்கள், அலுவலக நண்பர்கள், உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே உண்மையிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நமக்கெல்லாம் தெரியும் இந்த நோன்பினுடைய நோக்கம், நோன்பினுடைய சிறப்பு பற்றி திருமறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரைகளிலே நாம் அதிகமாக வாசித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நோன்பினுடைய சிறப்பை பற்றி மிக அற்புதமாக வள்ளுவர் திருக்குறளை அரபியிலே மொழியாக்கம் செய்தவன் என்கிற ஒரு காரணத்தினால் மிக அற்புதமாக நோன்பினுடைய நோக்கம் என்ன என்பதை வள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லுகிறார். அதீமுன் மன் ஜஹித ஃபில் அக்லி வஷுர்ப் வஅலமு மின்ஹு மன் லம் யக்தரிஸ் பிமன் அஸா அல் கௌல இலை. உண்ணாது நோற்பார் பெரியர், பிற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். நோன்பினுடைய நோக்கம் அதுதான். நோன்பினுடைய உண்மையான நோக்கம் என்பது உண்மையிலேயே வெறும் உணவையும் நீரையும் தண்ணீரையும் துறப்பது அல்ல. அது ஒரு வகையான தியாகம்தான், அது ஒரு வகையான சிறப்பு தான். அது மட்டுமல்ல நோக்கம். நோன்பினுடைய உண்மையான நோக்கம் வெறும் உணவையும் தண்ணீரையும் நாம் ஒதுக்கி வைத்திருப்பது மட்டுமல்ல நோக்கம். அதைவிட உயர்ந்தது என்னவென்றால், நம்மை பார்த்து ஒரு இன்சொல்லை ஒருவர் சொன்னாலும் நாம் திரும்பி அவர் பக்கம் இன்சொல்லை உபயோகப்படுத்தாமல் சகித்து கொண்டிருப்பதற்கிறது அல்லவா, அதுதான் உண்மையான நோன்பு என்கிற ஒரு கருத்தை வள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லுகிறார். நமக்கு ஒரு கெடுதல் செய்தாலும் நாம் திரும்ப அந்த கெடுதலை அவருக்கு விளைக்காமல் நாம் அதை பொறுத்து சகித்து கொண்டு நோன்பு இருப்பது இருக்கிறதே, அதுதான் உண்மையான நோன்பு என்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே கருத்தை சொல்கிறார்கள். 100க்கு 100 ஒத்த கருத்தை பெருமானா சொல்கிறார்கள். மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. தீய சொல்லை பேசாமல், தீய செயலை விடாமல், வெறும் நோன்பிருப்பதால், உண்ணாமல் பசித்திருப்பதால் அந்த நோன்பு இறைவனுக்கு தேவையில்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நோன்பின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நம்முடைய மனக்கட்டுப்பாடு, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பதுதான் நோன்பினுடைய முக்கியமான நோக்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஐயன் வள்ளுவரும் சொல்கிறார். இரண்டாவது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நோன்பினுடைய மாண்பு. இரண்டாவது முக்கியமான நோக்கம் நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவது, எல்லோருக்கும் நன்மை செய்வது, எல்லோருக்கும் தொண்டு செய்வது, நம்முடைய மனத்தை தூய்மைப்படுத்துவது. இதற்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. அதை மார்க்கம் சொல்கிறது, வள்ளுவரும் சொல்கிறார். அஸாஹிது மன் அஹ்மத ஜூஅ வலாக்கின் அஅலமு மின் மன் அஹ்மத ஜூஅல் ஆகரீன். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். எவ்வளவு அற்புதமாக சொல்லுகிறார். ஒரு துறவிகளாகட்டும், இறை பக்தர்கள், இறைநேசர்களுக்கு தங்களுடைய பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அது சிறப்பு தான். ஆனால் அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? பசித்தவனுடைய பசியை நாம் உணவு கொடுத்து பசியை போக்குவது இருக்கிறது அல்லவா, அதுதான் உண்மையான சிறப்பு என்கிறார் வள்ளுவர். இந்த நோன்பினுடைய நோக்கமும் அதுதான். நாம பசியா இருக்கிறது மட்டுமல்ல, உணவை விடுவது மட்டுமல்ல, தண்ணீரை விடுவது மட்டுமல்ல, நாம் அந்த பசியினுடைய வலியை உணர்ந்து யாரெல்லாம் பசியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்த பசியை போக்குவதுதான் இந்த நோன்பினுடைய மிக முக்கியமான நோக்கு. உலகில் பசித்தவர்கள் இருக்கவே கூடாது, எவரும் பசியால் சாகக்கூடாது. அந்த பசியை போக்குவது என்பதுதான் இந்த நோன்பினுடைய முக்கியமான நோக்கம். நண்பர்களே, லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்றைக்கு பசியால் செத்துக்கொண்டு இருக்கிறார்கள். தண்ணீர் இல்லாமல் செத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அமைதி இல்லாமல் ஒரு வெறுப்பும் கோபமும் பதற்றமும் ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது போன்ற இஃப்தார் நிகழ்ச்சிகளின் மூலமாக மனங்களை ஒன்றிணைத்து அன்பை பரப்ப வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அமைதிக்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக பார்க்கிறேன். அன்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அன்பு மட்டும்தான் நம்முடைய இலட்சியமாக இருக்க வேண்டும். எல்லோரையும் நேசிக்க வேண்டும்.
சாதி மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோர் மீதும் அன்பு காட்ட வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே அமைதி இருக்கும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே நியாயம் இருக்கும். போர் இருக்காது, அநீதி இருக்காது. அன்பின் ஆட்சி எங்கே இருக்கிறதோ அங்கே மக்கள் நலமாக இருப்பார்கள். அந்த அன்புக்காக வேண்டிதான் நாம் பாடுபட வேண்டும். அந்த அன்பை நம்முடைய உயிர் நாடியாக, கொள்கையாக பரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோருமே அன்புக்காக இயங்குகிறார்கள். தாய் அன்புக்காக இயங்குகிறாள், தந்தை அன்புக்காக இயங்குகிறார், மகன் அன்புக்காக இயங்குகிறார், மாணவன் அன்புக்காக இயங்குகிறார், ஆசிரியர்கள் அன்புக்காக இயங்குகிறார்கள். உலகமே அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் அந்த அன்பை பரப்ப வேண்டிய ஒரு பணியை இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லதி லா யுஹிப்பு யதுன்னு அன்னஹு யஹ்தஸு பிகுல்லி ஷை வல்லதி யுஹிப்பு யதுன்னு அன்னஹு லா யஹ்தஸு பிஷையின் ஹத்தா ஜிஸ்மி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. எவருக்கு அன்பு இல்லாமல் இருக்கிறதோ அவர் எல்லாமே என்னுடையது தான், எனக்கு சொந்தமானது தான் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். எல்லாவற்றையும் அபகரிக்க வேண்டும், எல்லாவற்றையும் கொள்ளடிக்க வேண்டும், எல்லாவற்றையும் தமக்குண்டானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற முயற்சி எவனுடைய உள்ளத்தில் அன்பு இல்லையோ அவன் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுகிறான், எல்லா நாட்டுக்கும் ஆசைப்படுவான். ஆனால் யாரிடத்தில் அன்பு இருக்கிறதோ அவன் என்னுடைய உடல் கூட எனக்கு சொந்தமில்லை என்கிற அந்த எண்ணம், யாருடைய உள்ளத்தில் அன்பு இருக்கிறதோ இந்த உடல் கூட எனக்கு சொந்தமல்ல, எதுவுமே எனக்கு சொந்தமில்லை, எதுவும் எனக்கு வேண்டாம், அது எல்லோருக்குமானது என்கிற ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படும். அந்த எண்ணத்தை நோக்கிய பயணமாக இது போன்ற நிகழ்வுகள் அமையும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஏஎம்எஸ் கல்லூரிக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் உள்பட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்து நான் அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது முதன்மை சிறப்பு விருந்தினர் டாக்டர் விஜி சந்தோஷம், சேர்மன் ஆஃப் விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சென்னை அவர்களை அறிமுகப்படுத்திட பேராசிரியர் ரங்கராஜன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் EEE ஏஎம்எஸ் பாலிடெக்னிக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இந்த ரமலான் நோம்பின் சார்பாக கடவுளின் அருளால் இந்த வாய்ப்பை பேச கொடுத்தமைக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்று முன் நமக்கு முன் பேசிய சாயிர் ஹுசைன் சார் அவர்கள் திருக்குறளை பற்றி அவ்வளவு தெளிவாக பேசியிருக்கிறார். மனப்பாட பகுதியாக 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் மனப்பாட பகுதியும் அந்த திருக்குறளை எப்படி படிப்பாங்கன்னா மார்க்குக்காக படிப்பாங்க. உள்ளம், உயிர், உடல் எல்லாத்தையும் வருத்தி எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி உடைச்சிருக்கார். அந்த திருக்குறளை 3 வார்த்தையில் சொல்ல போனோன்னா அறம், பொருள், இன்பம். எவன் ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதன் தன்னை பற்றி சிந்திக்காமல் அடுத்தவரை பற்றி சிந்திக்கிறானோ அவனே சிறந்த மனிதன். கடவுள் அவனை ஒருபோதும் கைவிட மாட்டார். அறம், பொருள் இரண்டையும் அடைந்தவன் இன்பத்தை அடைவான். எப்படி இன்பத்தை அடைவான் என்று சொல்லப்போனால் மற்றவர்களுக்கு உணவளித்து, மற்றவர்களுக்கு கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கெல்லாம் அந்த ஹெல்பிங் மைண்டு எல்லாருக்கும் வராது. அப்போ அந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா 2.5 அடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த குறளை ஒவ்வொன்றுக்கும் பொன்மொழிகள் தான் சொல்ல முடியும். அப்போ அந்த திருக்குறள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, ஆக்கம் அதர்விலாய் சொல்லும் அசைவிலா ஊக்கமுடையார் உரை என்ற வள்ளுவர் வாக்கை மெய்ப்பித்து கொண்டிருப்பவரும் தமிழக அரசால் திருவள்ளுவர் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜிபி என்ற 3 எழுத்தை கேட்டாலே அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் நம் நினைவுக்கு வரும். குறிப்பாக சென்னை வந்தாலே அனைவருக்கும் அந்த விஜிபி கோல்டன் பீச் அப்படி போகிறதுக்கு இல்லை, போகாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த விஜிபி நிறுவனத்தின் 3 எழுத்துக்கு சொந்தக்காரரான விஜிபி யாரெல்லாம் இது ஏஎம்எஸ், அது ஒரு 3 பிராண்டு, 3 எழுத்து. என்னுடைய கற்பனையில் பார்த்தீங்கன்னாக்கா 3 எழுத்து எதெல்லாம் அதெல்லாம் பார்த்தா சிறந்ததாக விளங்கும். அது என்னுடைய கற்பனையான இல்லை, உண்மை. நான் 3 எழுத்தில் எது இதெல்லாம் வருதோ, திருக்குறள் அறம், பொருள், இன்பம் 3 எழுத்து, ஏஎம்எஸ் ஒரு 3 எழுத்து, வள்ளுவர் கொடுத்தது 3 எழுத்து. அந்த 3 எழுத்தில் எது இதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சாசனமாக எழுதப்படுகிறது. ஸோ அந்த ஆக்கம் அளவிலாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையார் நிறை.
ஸோ இந்த 3 எழுத்து, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க், குறிப்பாக சென்னை வந்தால் இந்த விஜிபிக்கு போகலாம் என்று எல்லாருக்கும். அந்த விஜிபி நிறுவனத்தின் தலைவரும் நிறுவனருமான கலைமாமணி செவாலியர் டாக்டர் பட்டங்களை தன்னகத்தே வைத்திருக்கும் விஜிபி குழுமத்தின் பெருமதிப்பிற்குரிய ஐயா திரு விஜிபி சந்தோஷம் சார் அவர்களை இந்த மேடையில் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். திருவல்லிக்கேணி மாவட்டத்தில் சொந்தக்காரரான இவர் அழகாபுரம் என்ற சிற்றூரில் பிறந்தவர். இவர் தன் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கும்போது டீக்கடையில் இருந்து மிகச்சிறந்த தொழிலதிபரான கதை அவர் வாயால் நாம் கேட்கும்போது தான் நமக்கு எல்லாமே புரிய வரும். ஸோ அவர் போன பாதை எவ்வளவு கடினமான பாதைகளை தாண்டி வந்தார் என்பதை அவர் வாயால் நம்ம கேட்க விரும்புகிறோம். வணக்கம் ஐயா. நன்றி. உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளி. இந்த புனித நாளிலே உங்கள் எல்லோரையும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பக்கத்திலே பேராசிரியர் அவர் மிக அற்புதமாக திருக்குறளை எழுதினார். மற்றும் மேடையில் இருக்கின்ற பெரியவர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இறைவன் நம்மை எல்லோரையும் பிறக்க வைத்திருக்கின்றார். அந்த இறைவன் யார் என்று நாம் எண்ணும்போது அதுதான் அன்பு என்கின்ற அருள் நிறைந்த இறைபக்தியுள்ள ஆண்டவராக நம்மை படைத்தார். படைத்தது மட்டும் போதாது, அதை ஒரு அற்புதமான பெண்களை கொடுத்து இதை பார்த்து கொள்ளம்மா என்று சொன்னார்கள். ஆனால் நம்ம எண்ணும்போது உலகிலே மிக அற்புதமான அருள் இருந்த யார் என்றால் அது பெண்கள் தான். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அந்த தாய் இந்த குழந்தை பிறந்த பிறகு அதற்கு என்னென்ன தேவையோ தேவைகளை பூர்த்தி செய்கின்றாள். அவள்தான் பெற்ற தாய். அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, என்று நான் உங்கள் முன்னால் உட்கார்ந்து பேசுகிறேன். நான் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்து அந்த கிராமத்திலே என் அருமை அம்மா அவர்கள் ₹1 தினம் அவர்கள் வேலை செய்து அதன் மூலமாக அருமை அண்ணாச்சி விஜய் பன்னீர்தாஸ், நான் என் அருமை அக்கா, இவர்களே இந்த ₹1 அருமை அம்மா அவர்கள் எங்களை காப்பாற்றி வந்தார்கள். பின்பு இறையருள் பெற்று
எல்லா தொழில்களிலும் நாங்கள் இருந்தோம். ஆகவே ஒரு மனிதன் வாழ்வில் உயர வேண்டும் என்றால் தன் அன்பு தாயை, அருள் தாயை, பெற்ற தாயை பேணி காக்க வேண்டும். அதுதான் என்று பிஜேபி சகோதரர்கள் உலகமெல்லாம் நாங்கள் தொழில் செய்து வருகின்றோம். ஒரு மனிதன் தொழில் செய்தால் தொண்டு செய்ய வேண்டும். இப்போ இந்த கல்லூரியை நடத்துகின்ற அன்புக்குரிய ஐயா தொண்டு செய்கின்றார்கள். தொண்டு என்றால் படிப்பு. படிப்பு சாதாரண மக்களுக்கு அது கொடுக்கிறோம். நாங்கள் தொண்டு செய்தோம். தொண்டின் வழியாக உலக மக்களை கவரும் வகையில் திருக்குறளை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். அதன் மூலமாக உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு சென்று என் சொந்த செலவிலே சென்று அங்கே இருக்கின்ற மக்களுக்கு திருவள்ளுவரை பற்றி சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு எடுத்தது. இதுவரை 200 திருக்குறள் திருவள்ளுவர் புத்தகம் வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் உயர வேண்டும் என்றால் அவன் தன் பெற்ற தாயை பேணி காக்க வேண்டும். ஏனென்றால் தாயை போல் நாம் யாரையும் பார்க்க முடியாது. ஆக இன்று இந்த அற்புதமான கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளும் இன்னும் ஆசிரியர் பெருமக்களும் உலகில் வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அதை அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். கல்வி என்பது ஒரு சாதாரணம் இல்லை. நான் படித்து படித்து உயர வந்து அதன் மூலமாக உலகில் உள்ள எல்லாம் அறிந்தது நாம் உயரத்துக்கு வந்திருக்கின்றோம். ஒரு சாதாரண டீ கடை வைத்தவன் என்று பல நாட்டுக்கு சென்று அங்கே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் திருவள்ளுவரை சொல்லிக் கொடுக்க ஒரு வாய்ப்பு எடுத்து, இதற்கு காரணம் எனது அருமை அம்மா சந்தனத்தாயா அவர்கள். தாயை போற்றுகிறவன் தரணியெல்லாம் போற்றப்படுவான். தாயை வணங்குங்கள், தந்தையை போற்றுங்கள். அப்படி இருந்தால் நமது வாழ்க்கை எல்லா விதத்திலும் உயர முடியும். இந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தந்தை தாயை மறவாமல் இறைவனை வணங்கணும். இறைவன் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. இறைவனை வணங்க வேண்டும். அதன் மூலமாக நாம் தந்தையை பார்க்க முடியும். இந்த நேரத்தில் இந்த அற்புதமான இடம், இது அருமையான இடம். இங்கே ஒரு திருவள்ளுவர் வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஐயா அவர்கள் கேட்டால் ஒரு திருக்குறள் வைக்கிறேன். ஆக இந்த அற்புதமான விழாவில் என்னை கலந்து கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடுதலை வணக்கம்.
guests of honor, Honorable Secretary, esteemed advisor, respected principals, vice principals, director, HODs, esteemed faculty members, members of head office, accounts, transport, campus staff. It is my privilege to propose a vote of thanks on the special occasion of our Iftar gathering. I would like to begin by expressing our sincere gratitude to our honored guests for taking time to be with us today. Your presence has added great value and joy to this evening of reflection, sharing, and togetherness that the month of Ramadan inspires. I would like to extend my sincere thanks to our respected secretary, principal, for their constant encouragement and support in organizing events that promote unity, harmony, and mutual respect within our campus community. My appreciation also goes to our dedicated faculty members, campus staff, who have contributed their time and effort to make this gathering possible. A special thanks to all those who have worked behind the scenes to organize the arrangement for today's iftar, strengthen the bonds of goodwill, peace, and harmony among all of us. Thank you once again, and I wish everyone a blessed evening. Thank you.